ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு டவுட்டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்சா தீர்த்து வைங்க, சரியா? என்ன சொல்ல வரேன்னா, மிருகு மிருகங்க கிட்ட இருக்கிற குணம் வந்து நம்மளுக்கு வந்துடுச்சா? நம்மளுக்கு இருக்கிற குணம் வந்து மிருகங்க கிட்ட போயிடுச்சா? அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ரீசனாக ஒரு இது பார்த்தேன். மனைவியை வெட்டிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் துரோகத்தின் சம்பளம் மரணம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு பக்கத்தில் அவங்கள வெட்டிட்டு பக்கத்தில் உட்காந்து செல்ஃபி எடுத்து அந்த மாதிரி போடுற அளவுக்கு என்ன தவறு நடந்துச்சுன்ட்டு எனக்கும் தெரியும் தான். பட் ஆனாலும் வந்து அதுக்கு அது முடிவு இல்லைங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், புரிஞ்சுக்காங்க. டெய்லி நான் பார்க்குறேன், நிறைய க்ரைமு எதனால் வருது அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு தவறான உறவால் வருது. ஐ எம் அக்செப்டட். அது ஏன் நடக்குது அது எதுக்காக நம்ம அது நடந்தால் அது நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும்னுட்டு தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா நமக்கு பின்னாடி வர சன்னதிகள் வந்து நம்மளை பார்த்து தான் எல்லா விஷயமும் கற்றுக்குறாங்க. அந்த உறவு அப்படின்றது வந்து எதனால் அவங்க போகிறாங்க? பாசம் இல்லைன்னு போகிறாங்களா, இல்லை பணம் இல்லைன்னு போகிறாங்களா, இல்லை வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக போகிறாங்களா? காரணம் இல்லாமல் ஒரு மனது வந்து இன்னொரு மனது தேடாதுங்க. தயவு செஞ்சு அதை ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு அது நம்ம எப்படி தீர்த்து வைக்கணும், அது எது அவங்க இல்லைன்னு நினைக்கிறாங்க. முதல்ல கணவன் மனைவி வந்து மனசு விட்டு பேசிக்கணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யாருமே அப்படி பேசிக்கிறதில்ல. அதுதான் பிரச்சனையே. மனைவி கணவன்கிட்டயோ கணவன் மனைவி கிட்டேயோ மனசு விட்டு பேசுனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கூட வராதுங்க. நான் சொல்கிறேனே, ஒரு பிரச்சனையும் வராதுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு அதை நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கோம். அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம். மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், அதை சுற்றியே ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்னைக்கு மனம் விட்டு பேசணும்? உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ பேசணும்? பேசலையே. இந்த விஷயமெல்லாம் வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாது. சொன்னால் ஐயோ என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுதா, என் பையன் இவ்வளோ கஷ்டப்படுதான்னு அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு அதையெல்லாம் மறைச்சிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தப்புங்கிறேன். கணவன் மனைவி மனசு விட்டு பேசுங்க. பேசுனா முடிவு கிடைக்காது, எதுவுமே கிடையாது. அதுக்குன்னுட்டு இந்த வெட்டணும் குத்தணுன்ற அந்த ஒரு தாட் தயவு செஞ்சு விட்டுடுங்க. உங்களுக்கு பிடிச்சா அவங்க கூட சேர்ந்து வாழுங்க, பிடிக்கலன்னா தயவு செஞ்சு சேர்ந்து வாழாதீங்க. குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோட லைஃப்பை பார்த்துட்டு போங்கங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க சொல்லுங்க? உங்களை பார்த்து 4 பேர் கற்றுக்க மாட்டாங்க? தவறான உறவாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கணும்னு தயவு செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.